சண்டேச நாயனார் என சிறப்பு பெற்றவர் விசார சருமனார். அவருக்கு தந்தை பரமதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதை சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அவன் என்று தான் சொல்வார். அந்த சண்டேச நாயனாருக்கு அப்பா என்று வரும்போது அவர் தந்தையார் என்றுதான் சொல்ல மாட்டார், தந்தைன்னு கூட சொல்ல, அவன் அப்படின்னு சொல்ல. எச்ச தத்தன் உளன் ஆனான்பர், எச்ச தத்தன் உளன் ஆனான்னர். ஆனா சிறு தொண்ட நாயனார் வீட்டில் பணி செய்கின்ற பணிப்பெண்ணை சொல்ல வரும்போது தாதியார் என்னும் சந்தன தாதியார்னார். தாதியார் ஆறு விகுதி கொடுத்தார், சந்தனத்தாதின்னு சொல்லல, தாதியார் என்னும் சந்தனத்தாதியார் என்று ஒரு ஆறு விகுதி கொடுத்து காட்டுகிறார். சண்டேச நாயனாரின் அப்பாவை அவன் சொன்னவர் சிறு தொண்ட நாயனார் வீட்டில் இருக்கிற பணிப்பெண்ணை சொல்லும் போது அவர் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னாரு, ஒருவர் மதிக்கப்படுவது என்பது அவர் பிறப்பால் அல்ல, அவர் செய்கிற செயலால். அதை உலகத்துக்கு எடுத்து காட்டியது திருத்தொண்டர் புராணம். அந்த பணிப்பெண்ணினுடைய துணை இந்த தொண்டுக்கு துணையாக இருக்க போகிறது என்பதை முன்கூட்டியே அறிவிப்பதனால தாதியார் என்னும் சந்தன தாதியார் என்று காட்டுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு அந்த பணிப்பெண்ணுக்கு அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய சிறு தொண்ட நாயனார் என்பது பின்னால் அவருக்கு ஏற்பட்ட பெயர். பரஞ்சோதியார், திருவெண்காட்டு நங்கை, அந்த இல்லற வாழ்க்கையில உணவு கூடத்துல உறுதுணையாக நிற்கக்கூடிய பணிப்பெண்ணாக இருப்பவர் சந்தன தாதியார் என்னும் தாதியார். இப்படி இந்த இல்லற வாழ்க்கை அவங்க நகர்ந்து கொண்டிருக்கிற சூழல்ல நம்முடைய பரஞ்சோதியாருக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, சிவனடியார்களுக்கு அமுது செய்விக்காமல் உணவு எடுத்துக்கொள்வது இல்லை என்று ஒரு உயர்ந்த கொள்கையை தன் வாழ்நாளில் கடைபிடித்து வர வேண்டும் என்று கருதி அதை பின்பற்றி வருகிறார். அடியார்களை அழைத்து அமுது செய்வித்த பிறகுதான் தான் அமுது செய்தல் என்ற ஒரு பழக்கத்தை கை கொள்கிறார். இப்படி நாளும் நாளும் தொண்டர்கள் வந்தார்கள், அமுது செய்தார்கள். எனவே அப்படி தொண்டர்கள் வரும்பொழுது இவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டா, நீங்க சிந்தித்து பார்க்கணும். ஒரு 6 அடிக்கு மேல் உயர்ந்த நிலையில் இருப்பவர் தளபதியாக இருக்கிற பரஞ்சோதியார். ஆனா சிவனடியாரை கண்டுவிட்டால் அந்த 6 அடி என்பது அப்படியே வளைந்து ஒரு 3 அடிக்குள்ள குறுகி நின்று ஐயா சிவாய நம சிவாய நம அப்படின்னு வணங்கி சிறு தொண்டராக வணங்கி நிற்பார். இவர் உயர்ந்த ஒருவர் தன்னை கீழே வணங்கி நிலையில பணிந்து அன்பு மொழிகள் சொல்லி இல்லத்துக்கு அழைத்து வந்து அமுது செய்வித்த நிலையில ஒவ்வொரு தொண்டரும் அவரை, இவர் என்னையா அவரு சிறு தொண்டர் போல இருக்கிறாரே, சிறு தொண்டர் போல, இப்படி சிறு தொண்டர் சிறு தொண்டர் என்று சொல்லி அந்த பெயரே அவருக்கு பின்னாளில் பெயராயிற்று. எனவே அடியவரை கண்டால் தன்னுடைய தோற்ற நிலைகளை மறந்து, தன்னுடைய படைத்தளபதி என்கிற நிலைகளெல்லாம் மறந்து அடியவன் என்கிற உணர்வில் சிவனடியாரை கண்ட பொழுது பணிந்து வணங்கியதால் அவரை அந்த உலகம் அவரை சிறு தொண்டர் என்று போற்றியது. இதுவே அவருக்கு பெயராயிற்று. இதான் அந்த பெயர் வந்ததுக்கான காரணம். இப்படி தொண்டர்கள் வரும்பொழுதெல்லாம் இப்படி செய்து கொண்டு இருக்கிறார். இந்த தொண்டு நாளும் நாளும் பெருகி கொண்டே இருந்தது. அப்படி இருக்கும்போதுதான் கையிலையில் இருக்கிற பெருமான் பார்க்கிறார், நம்முடைய அன்பனுடைய தொண்டின் தன்மையை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்ணம். சேக்கிழார் ஒரு நுட்பம் சொல்வார், சிறு தொண்டருடைய அன்பை நுகர்வதற்காக, அன்பை நுகர்வதற்காக பெருமான் என்ன பண்ணாரு, கைலாயத்திலிருந்து நம்முடைய செங்காட்டம் குடி நோக்கி வருகிறார். நீங்க இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, பெரும்பாலும் நாம் அந்த மாதிரி இடங்கள் வரும்போது என்ன கருதுவோம் அப்படின்னு கேட்டா, சிவபெருமான் இதோ அடியவரை சோதிக்க வந்து விட்டார் என்று சொல்வதுதான் பழக்கம். அவருக்கு சோதிக்க வேண்டிய அவசியம் சிவபெருமானுக்கு இல்லை, மறந்துடாதீங்க. அப்படி சொல்வது நாம் விளையாட்டாக அப்படி சொல்லி கொண்டு இருக்கிறோம், உண்மை அதல்ல. ஏன் சோதிக்கிறார் என்ற சொல்ல பயன்படுத்த கூடாது அப்படின்னு கேட்டா,
இறைவன் என்பவன் எங்கோ இருப்பவன் அல்ல. நம்ம முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நாமெல்லாம் என்ன கருதி நிற்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்மளை கேட்போம், சுகவனேஸ்வர பெருமான் எங்கே இருக்கிறார்? என்னங்க கேள்வி? தான் இங்க பெரிய கடை வீதி தாண்டி போனீங்கன்னா அங்க இருக்கிறாரு, சேலத்தில் இருக்கிறார், அவர் தான் அங்க இருக்கிறார் அப்படின்னு கையை காட்டுவது தான் எல்லாருக்கும் இயல்பு. ஆனா நீங்க கொஞ்சம் அன்பு செலுத்தி பக்தியில இருந்து அவரை நாளும் பூசிப்பவராக இருந்தால், சுகவனேஸ்வரர் எங்கே இருக்கிறார் கேட்டா என் நெஞ்சில் இருக்கிறார்னு சொல்லணும். நான் நாள்தோறும் கோயிலுக்கு போவேன், திருநீர் பூசி இருப்பேன், உருத்தராக்கம் போட்டிருக்கிறேன், எல்லாம் உண்டு, தேவாரம் படிப்பேன். ஆனா சாமி எங்க இருக்கிறார்னா கோயில் இருக்கிறார்னு நினைச்சேன்னா அது என்னுடைய அறிவு இன்னும் போதிய விளக்கம் பெறவில்லை என்று பொருள். நான் எப்ப முழுமையாக உணர முடியும்? நான் சென்று வணங்குகிற பொழுது சரியை என்று பெயர். அவர் கோயில போய் நான் பார்க்கும்போது அந்த பெருமான நாளுதோறும் பார்த்து பார்த்து நான் ஒரு அன்பை செலுத்தினால் எனக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு தோணும், போகும்போதெல்லாம் கையை வீசிக்கிட்டே போறோமே, 2 பூ வாங்கிட்டு போலாமே, ஒரு சாமிக்கு ஒரு தீபம் ஏற்றுவதற்கு எண்ணெய் கொண்டு போலாமே, அந்த குப்பை கொஞ்சம் கலக்க எடுத்து கொஞ்சம் ஓரமா எடுத்து போடலாமே என்று அந்த பெருமானை பார்க்கும்போது அந்த கோயிலை கூட்டுவதாக இருந்தாலும் சரி, ஒரு விளக்கு ஏற்றுவதாக இருந்தாலும் நீங்க சரியையாளராக ஆயிடுவீங்க. அப்படி அந்த பணியை செய்து பழகி வந்தால் ஒரு நாள் அந்த பெருமான பார்த்து 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 ஆசைப்பட்ட இந்த நெஞ்சு என்ன பண்ணும், நாம எங்காவது ஒரு கோயிலுக்கு தல யாத்திரை போகும் பொழுது எங்காவது ஒரு சிவலிங்க திருமேனி விற்பனைக்கு வைத்திருந்தால், அல்லது யாராவது ஒருத்தங்க நான் காசிக்கு போனேன், நான் இமயமலைக்கு போனேன் அப்படின்னு ஒரு பானலிங்கமோ ஒரு சிவலிங்கமோ கொண்டாந்து நம்ம கையில கொண்டாந்தீங்க, நான் நாலு ஒரு கோயிலுக்கு போற ஆச்சே வச்சுக்குங்க அப்படின்னு கையில கொண்டாந்து கொடுத்தா என்ன தோணும்? ஒரு தண்ணி ஊற்றி ஒரு பூ வச்சு கும்பிடலான்னு தோணும். எப்ப தண்ணி ஊற்றி ஒரு பூ வச்சு கும்பிடுகிறீர்களோ அப்பொழுது நீங்க கிரியையாளராக மாறிடுவீங்க. அப்படி அந்த பெருமான் அப்படி செய்து கொண்டு இருக்கிற நாம் ஒரு நாள் அந்த பூசை பண்ண முடியல. ஏன் பனிச்சூழல் காரணம் வெளியூருக்கு போயிட்டோம், சிவலிங்கமா வீட்டுல இருக்குது. ஐயோ இன்னைக்கு மணி 6 ஆச்சு, நேரம் வீட்டுல இருந்தோம்னா தண்ணி ஊற்றி பூ வச்சு கும்பிடுவோமே அப்படிங்கிற நினைப்பு வந்த உடனே கண்ணை மூடி உட்கார்ந்து, சரி இன்னைக்கு சாமி இருக்கிறாரு, தண்ணி ஊத்தியாச்சு, பூ வச்சாச்சு, ஒரு சிவபுராணம் சொல்லுவோமே அப்படின்னு கண்ணை மூடி ஒரு சிவபுராணம் சொன்னீங்கன்னா நீங்க என்ன ஆயிட்டீங்க? யோகத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப கோயிலுக்கு போய் ஒரு பணி செய்யும் போது சரியையாளராக இருந்தேன், அந்த பெருமான வீட்டில் கொண்டாந்து வச்சு தண்ணி ஊற்றும் போது கிரியையாளராக ஆயிட்டேன். இப்ப என்னால வீட்டுல இல்ல வெளியில இருக்கிறேன், அப்ப நெஞ்சில நினைக்கிறேன், இப்ப என்ன ஆயிட்டேன்? யோகத்துக்குரியவனாக ஆயிட்டேன். சரி, இந்த நிலை தொடர்ந்து இது முதிர்கிற பொழுது ஒரு உண்மை எனக்கு புலப்படும். என்னன்னு? சுகவனேஸ்வர பெருமான் அங்க கோயில்ல மட்டும் இல்ல, நான் கும்பிடுகிற சிவலிங்கத்தில் மட்டும் இல்ல, எல்லா உயிரிலும் இருக்கிறான் என்ற அறிவு ஒரு நாள் எனக்கு வரும். அந்த அறிவு வருமானால் காணுகிற இடமெல்லாம் இறைவன் இருக்கிறான், அங்குங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் இறைவன் இருப்பதை நான் உணர்கிற பொழுது நான் ஞானத்துக்குரியவனாக ஆகுகிறேன். இப்ப அந்த நீங்க இப்ப சிந்திச்சு பாருங்க, நான் சரியையாளனா இருந்தா கோயில் இருக்கிறான்னு சொல்லுவேன், கிரியையாளரா இருந்தா வீட்டுல இருக்கிறான்னு சொல்லுவேன், யோகத்தில் இருந்தா உள்ளத்தில் இருக்கிறான்னு சொல்லலாம். ஞானத்துக்கு வந்துட்டு எங்க இருக்கிறார்? அவர் எங்கும் இருக்கிறார் ஐயா.